எல்லாருக்கும் நமஸ்காரம். நாளைக்கு 19 ஆகஸ்ட் செவ்வாய்க்கிழமை சர்வ ஏகாதசி வருது. ஏகாதசிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விரத நாள். எல்லாருக்கும் தெரியும், ஏகாதசினாலே விரதம் இருக்க வேண்டிய முக்கியமான நாள். மகாவிஷ்ணுவுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கிறதுக்கு இந்த ஏகாதசி விரதம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டு முறை. வருஷத்தில் 25 தடவை ஏகாதசி விரதம் வருது. வளர்பிறையிலையும் தேய்பிறையிலையும் ஒரு மாதத்தில் அதிகமாக ஒரு ஏகாதசியும் சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு 25 ஏகாதசி வருது. அதில் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு வழிபாட்டு முறை இருக்குது. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு விதமான ஒரு முக்கியத்துவம் இருக்குது. நாளைக்கு வரக்கூடியது சர்வ ஏகாதசி. அதாவது சில ஏகாதசி எல்லாருமே கொண்டாடக்கூடியது, அப்படிப்பட்டது நாளைக்கு. இந்த சர்வ ஏகாதசி அன்னைக்கு மற்ற எல்லா ஏகாதசி விரதங்களை போலவே நாளைக்கு பட்டினி இருக்கிறதுங்கிறது அடிப்படை. ஏகாதசி விரதத்துடைய முக்கியமான ஒரு இது என்னன்னாலே அடிப்படை என்னன்னா பட்னி. இன்னைக்கு ஏகாதசியா அப்படின்னு கூட ஒரு சாதாரணமாக கேஷுவலாக கேட்பேன். அப்போ இந்த ஏகாதசி விரதம்ங்கிறது கடுமையான பட்னி இருக்க வேண்டிய விரதம். அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏகாதசி அன்னைக்கு இல்லை, முதல் நாள் தசமி அன்னைக்கே. அதாவது இன்றைக்கே ராத்திரி பழங்கள் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. பாலோ பழமோ சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஆகாரத்துக்கு அப்புறம் ஒரு உப்பு போட்டு ஆகாரங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. பால் பழம் அது போல் ஒரு முடியாதவானா இந்த கோதுமை கஞ்சி அப்படி எதாவது போட்டு சாப்பிட்லாம். அதோடு இன்றைக்கி இரவு சாப்பாடு எளிமையாக வச்சுன்ட்டு நாளைக்கு முழு நாளும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவா நடுத்தர வயதுக்காரர்கள், இளைஞர்கள் எல்லாருமே துளசி தீர்த்தம் தவிர எதுவுமே சாப்பிட வேண்டாம். நாளைக்கு சாப்பிட மாட்டேன், அதுதான் அந்த விரதத்துடைய வழக்கம். இல்லை உடம்பு சரியில்லாதவா, வயசானவா, இல்லை கர்ப்பிணி பெண்கள் அது போல் உள்ளவாளுக்கெல்லாம் முழு விரதம் அனுசரிக்க முடியாது. அப்படி இருக்கிறவா ஒரு சப்பாத்தியோ உப்பு இல்லாத சப்பாத்தி போட்டு பாலோ சர்க்கரையோ தொட்டுண்டு சாப்பிட்லாம். வெள்ளை தோசை சாப்பிடுவா, பைத்தம்பருப்பு கஞ்சி அது போன்ற விசேஷமான உணவுகளை நாளைக்கு எடுத்துக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ஒரு ஹெவியாக இருக்காது, ஆனாலும் அவளுக்கு பட்னிக்கு அது கொஞ்சம் ஒரு சப்ஸ்டியூட்டாக இருக்கும். பழங்கள் எடுத்துக்கலாம். அதை அதெல்லாம் யாருக்குன்னா முடியாதவாளுக்கு. முடியறவா துளசி தீர்த்தம் தவிர எதுவுமே சாப்பிட வேண்டாம். அப்படி இருக்க முடிஞ்சால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லை, மறுநாளைக்கு துவாதசி அன்னைக்கு காலையில் ஒரு 4:30-5 மணிக்குள்ளே எழுந்திருந்து நிறைய காய்கறிகள் சேர்த்து நல்ல சுத்தமாக சமையல் பண்ணி பகவானுக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு நம்ம அதை சாப்பிடணும். கூடிய வரைக்கும் ஒரு 6-7 மணிக்குள்ளேயே அந்த விரதத்தை முடிச்சிடணும். பாரணைன்னு பேர். இந்த முறையை கடைப்பற்றி இந்த விரதத்தை நம்ம மாதம் ஒழுங்காக அதை கடைப்பிடிச்சுன்னு வரும் பொழுது நமக்கு வேண்டிய எல்லாம் கிருஷ்ணரால் கொடுக்கப்படும். ஸ்ரீ மகாவிஷ்ணு எல்லா வித செல்வங்களையும் நமக்கு கொடுப்பார். இது நாராயணனுக்கு மிகவும் உகந்த நாள் இது. அவருக்கு ரொம்ப மிகுந்த பிரியமான ஒரு நாள் இது. அதனால் கூடிய வரைக்கும் அன்றைக்கி விரதம் இருக்கிறது மட்டும் இல்லை, விரதம் இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு ஊர்க்கதையெல்லாம் பேசக்கூடாது. கூடிய வரைக்கும் நாராயணா, முகுந்தா, மாதவான்னு சொல்லி மகாவிஷ்ணுவுடைய நாமங்களை சொல்லணும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லணும். வீட்டில் இருக்கிறவாளுக்கு இன்னும் கூட நிறைய ஃப்ரீடம் இருக்கும். நிறைய இது எல்லாத்தையும் பாராயணம் பண்ணலாம். வீட்டில் போட்டு கேட்கலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை வீட்டில் போட்டு கேட்டுருக்கலாம். இல்லை வெளியில் போகிறோம், நமக்கு ட்ராவலிங் தவிர்க்க முடியாததாக இருக்குது, இந்த காலத்தில் தான் ஹெட்செட் இருக்கு, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை போட்டு ஹெட்செட்டில் கேட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். ஒன்றுமே தடங்கள் இல்லை. இந்த காலத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு மாடர்னாக இருக்கோ, சௌகரியங்கள் இருக்கோ, அந்த மாடர்ன் இதெல்லாம் நம்முடைய நாமஸ்மரணைக்கும்
ஏற்றதாக தான் இருக்குது. நமக்கு வேண்டிய ஜபம் தபம் எல்லாத்தையும் நம்ம யூடியூப்லேயோ சாதாரண ப்ரௌசர்லேயோ பார்த்துட்டு நம்ம பாட்டு கேட்டுட்டு போயின்ட்டுருக்கலாம். அதனால் நாளைக்கு கூடிய வரைக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுங்கோ, கேளுங்கோ. நாராயணனுடைய எத்தனை நாமங்கள் எவ்வளவு தடவை முடிகிறதோ ஜபிச்சுட்டே இருங்கோ. ஸ்ரீ மகாவிஷ்ணுடைய பரிபூர்ண அருள் கிடைச்சா போகிறோம். மகாலட்சுமியுடைய அனுகிரகம் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். அப்போ நம்ம வீட்டில் எந்த குறைவும் வராது. அதனால் நாளைக்கு ஏகாதசி, கூடிய வரைக்கும் எல்லோரும் விரதம் இருங்கோ. ஆனால் அவளுடைய தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். விரதம் இருக்கேன்னு அங்கங்கே மயக்கம் போட்டுலாம் விழுந்துடக்கூடாது. அதனால் உங்களுக்கு எது சௌகரியமோ அது போல் விரதம் இருந்து நாளைக்கு மகாவிஷ்ணுவை நாள் பூரா ஜபியுங்கோ. உங்களுக்கு எப்பெல்லாம் இடைவெளி கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நாராயணா, கோவிந்தா, மாதவா, அவருக்கு என்ன சகஸ்ரநாமத்துக்குரிய வரவர், எந்த பேரை சொல்லி கூப்பிட்டாலும் என்னன்னு ஓடி வந்துடுவார். அதனால் நாளைக்கு நிறைய நாராயணரை பற்றி துதித்து அவருடைய பரிபூர்ண அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த ஏகாதசி பற்றி நிறைய கதைகள் இருக்குது. எப்படி இந்த ஏகாதசி விரதத்துக்கு இவ்வளோ மகிமை வந்தது, இந்த ஒவ்வொரு ஏகாதசியும் என்ன விதமான புராண கதைகளை வச்சுருக்குன்னு எல்லாமே இருக்குது. அதுபோல் நிறைய கதைகளை கேட்கலாம், படிக்கலாம், ஜபிக்கலாம். இதெல்லாம் நாளைக்கு ரொம்ப உகந்த காரியங்கள். எப்போவுமே கூடிய வரைக்கும் நமக்கு நேரம் இருந்தால் நாமஸ்மரணை பண்ணுறது ரொம்ப விசேஷம். சும்மா நம்ம ஊர் கதைகளை பேசுகிறத விட நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அனுமானித்து சொல்லி ஊரெல்லாம் ஒரு இதை கிளப்புறதை விட சர்வ நிச்சயமான அந்த நாராயணனுடைய நாமத்தை, எந்த பகவான் நாமாவாக இருந்தாலும் சரி, அந்தந்த நாளைக்கு எது விசேஷமோ அதை சொல்லணும். நாளைக்கு மகாவிஷ்ணுவுடைய நாள். எல்லாரும் நாராயணா, முகுந்தா, மாதவா, ரிஷிகேசா அப்படின்னு சொல்லுங்க. கூடிய வரைக்கும் மகாவிஷ்ணுவோட நாமங்களை ஜபித்து ரொம்ப அதிகமாக ஆகாரங்களில், லாகிரி வஸ்துக்களில், பொழுதுபோக்கு விஷயங்களில் மனசை அலைய விடாமல் நாமஸ்மரணையும் விரதமாக நாளைய பொழுது நல்லபடியாக நடத்துங்கோ. நம்ம எல்லாருக்கும் ஸ்ரீமன் நாராயணருடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைச்சி எல்லாரும், குழந்தைகள், நம்ம குடும்பம், நம்மளுடைய உற்றார் உறவினர் எல்லாரும் ரொம்ப சகல சௌபாக்கியத்தோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அந்த மகாவிஷ்ணுவை வணங்கி வேண்டிக்கலாம்.